ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் கொண்டு வந்திருக்கேன். லெட் கோ பண்ண முடியாமல் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்ஸில், அதே மாதிரி அட்டாச்மெண்ட் ஊன்ஸ் இல்லை அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு அமைதியான இடத்துல இங்கே உட்காந்துக்கோங்க, இல்லை நேராக படுத்துக்கோங்க. உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்க. ஆரம்பிக்கலாமா? ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொள்ளுங்க. இன்ஹேல். மெதுவா வெளியே விடுங்க. எக்ஸேல். மீண்டும் மூச்சை இழுத்து இன்ஹேல். ஸ்லோலி எக்ஸேல். உங்கள் பாடியெல்லாம் மெதுவாக தளரட்டும். உங்கள் மூச்சு இயல்பாக ஓடட்டும். இப்போ உங்கள் கவனத்தை உங்கள் இதே பகுதிக்கு கொண்டு வாங்க. அங்கே என்ன உணர்றீங்க அப்படின்னு மெதுவாக கவனிங்க. சோகமாக இருக்கலாம், இல்லை ஏக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கனமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும், மாற்ற முயல வேண்டாம். அதை உணர அனுமதியுங்க. அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ மெதுவா உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் என்னோட ஃபீலிங்ஸை உணர்வதற்கு எந்த தடையும் இல்லைங்க. நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க. இன்ஹேல். எக்ஸேல். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர், அந்த ஒரு நபரை உங்களால் லெட் கோ பண்ண முடியல, இல்லை அந்த அட்டாச்மெண்ட்டை உங்களால் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த நபரின் முகத்தை மெதுவாக உங்கள் மனசில் கொண்டு வாங்க. வலுக்கட்டாயமாக கிடையாது, ஒரு இயல்பாக கொண்டு வாங்க. அந்த ஒரு நபரை நினைக்கும் போது உங்கள் உடலில் என்ன உணர்றீங்க அப்படின்னு கவனிங்க. ஒருவேளை ஒரு இறுக்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு வலியாக இருக்கலாம், தவிப்பாக கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு புல் கூட இருக்கலாம். அந்த ஒரு ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத கவனிங்க, உணருங்க. இப்போ உங்க இதயத்தை சுத்தி ஒரு மென்மையான ஒளி இருக்கு அப்படின்னு கற்பனை செய்யுங்க. அந்த ஒளி உங்களை பாதுகாக்குது, உங்களை தாங்குகின்றது. அந்த ஒளிக்குள் மெதுவாக செல்லுங்கள். நான் இந்த அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். நான் பகிர்ந்ததை நான் மதிக்கிறேன். நான் உணரும் வலியையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ மெதுவா சொல்லுங்க, நான் பிடித்து வைத்திருக்கும் தேவையை விடுவிக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற தேவையையும் விடுவிக்கிறேன். நான் என்னை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது உங்கள் இதயத்திலிருந்து அவரிடம் ஒரு மென்மையான நூல் இணைந்துள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது பற்றுணர்வு, நினைவுகள்,
உணர்ச்சிகள், இதெல்லாம் தான். அந்த நூலை நல்லா கவனிங்க. இப்போ மெதுவா சொல்லுங்க, இந்த உறவு என்னை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. உண்மையாக இருந்ததை நான் மதிக்கிறேன். ஆனால் இனி இந்த உறவு என் வாழ்க்கையில் ஒரு பாரமாக இருப்பதை நான் விரும்பவில்லை. இப்போது நான் மெதுவாக இந்த உறவை விடுவிக்கிறேன். அந்த நூல் மெதுவா தளர்றத நீங்க பார்க்கலாம். அதை வெட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க பண்ணலாம். இல்லை அதை பிடுங்கி எரியணும் அப்படின்னு தோணினாலும் பண்ணலாம். இல்லை அது தளர்ந்து இல்லாமல் அப்படியே கரைந்து போகிறதாவும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ அது இயல்பாக கரைந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு அது தேவையில்லை என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் உங்க இதயத்துக்கு கவனம் கொண்டு வாங்க. அங்கே ஒரு இடம் உருவாகிறது, ஒரு அமைதியானது. அது புதுசா இருக்கு. அங்க வெறுமை இல்லை, அது சுதந்திரம். அந்த சுதந்திரம் உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கு. இப்போது உங்கள் இதயத்துல கைய வையுங்க. மெதுவா என் கூடவே சொல்லுங்க, நான் போதுமானவள், நான் முழுமையானவள், நான் எனக்குள் திரும்புகிறேன். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். உங்க உடல் முழுவதும் தளரட்டும். மெதுவா உங்க கவனத்தை உங்க உடலுக்கு கொண்டு வாங்க. கைகளை, கால்களை மெதுவா அசைங்க. இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கண்களை மெதுவா திறங்க. இந்த அமைதிய உங்களோட எப்பவுமே எடுத்து செல்லுங்க. நீங்க குணமடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்ககிட்ட திரும்பி வர்றீங்க. இந்த மெடிடேஷனை உங்களுக்கு வலி வரும்போது, உங்களுக்கு ஏக்கம் வரும்போது, உங்களுக்கு அன்பு எங்கேந்தாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது எல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா மெதுவா உங்களால அதை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி உங்களுக்குள்ள சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. உங்களை தேடி வர வேண்டிய அன்பு அதன் தக்கதான சமயத்துல உங்களை தேடி வரும். அந்த நம்பிக்கையோட இந்த மெடிடேஷனை பண்ணுங்க. தேங்க்யூ.